நான் ஒரு ஆள் சந்திச்சது. அவர் யாருன்னா கணிதத்துறையில டபுள் PhD முடிச்சிருக்கிறார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டபுள் PhD மேத்ஸ்ல. அவரோட நான் பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப அவரு குர்ஆன், அவர் எண்ணிக்கையை பத்தி, கணக்குகளை பத்தி அப்படி இப்படி அது இது பல விஷயங்கள் எங்கள்கிட்ட பேசினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க இப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சு சொல்றீங்க, எங்கட குர்ஆன் கூட எந்த அளவுக்கு எண்ணிக்கையை பத்தி பேசிருக்க, இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சாதாரணமா எண்ணக்கூடிய 1 2 3 4 5 இதுவும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியம், குர்ஆன் அந்த தொடர்ல அவர் எழுதான்னு கேட்டார். நான் குர்ஆன்ல வருது அது கொஞ்சம் ஓதி காட்டே இல்லமா. இப்ப நான் ஓதி காட்டினேன். وإلهكم إله واحد واحد عند أندو زبيد لمنكم إثنان إثنان رند فمن لم يجد فصيام 3 أيام 3 مونو والذين يرمون المحصنات ثم لم يأتوا ب4 شهداء 4 4 5 سادسهم قلبهم 5 5 خلق السماوات والأرض في 6 أيام 6 6 7 وثامنهم قلبهم 7 7 8 أزواج 8 8 وكان في المدينة 9 رهط 9 9 تلك 10 كاملة 10 10 إني رأيت 11 كوكبا 11 12 إن عدة شهور عند الله 12 شهر 12. அப்படியே சார் ஒரு டசின் இது இப்ப பொதுவாக ஒரு டசின். இப்ப அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், 20 30 40 50 إياكم منكم 20 صابرون 20 ووعدنا موسى 30 30 وتم ميقات ربي 40 40 ولقد أرسلنا نوحا إلى قومه ولبث فيهم 1000 سنة إلا 50 50 ومن لم يستطع فإطعام 60 60 60 واختار موسى قومه 70 70 70 فجلدوهم 80 جلدة 80 80 إن هذا أخي له 99 90 إن يكن منكم 100 100 போதுமா உங்களுக்கு? இல்ல இன்னும் இருக்கு 200 300 1000 2000 3000 5000 50,000 في يوم كان مقداره 50,000 سنة 50,000 இல்ல முடியல. فارسلناه الى 100,000 1 லட்சம் இல்ல او يزيدون 1 லட்சத்தை விட கூட. அல்லாஹ் அக்பர். அப்படியே சுப்ஹானல்லாஹ் சொன்னார். இந்த கோயிலில இந்த ஆண்ட வாழ்க்கையிலே கேள்விப்பட்டதில்ல குர்ஆன் இப்படி. சார் அது மட்டும் இல்ல சார், குர்ஆன் எப்படி பேசிக்கிறா, இந்த காவாசி அரவாசி 6ல் 1 3ல் 1 நேசத்து நிசா எடுத்து பாருங்க, அற்புதமான கணக்கை பேசும். இதையெல்லாம் விட ஆய்வாளர்கள் கணக்குல துறை போக படிச்சவங்க இன்று மட்டுக்கும் ஆய்வு செஞ்சக்கூடிய குர்ஆன்ல ஒரு வசனம் இன்ன அலைஹா 19 இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். 19 ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல 19 என்று சொன்னான் என்று சொல்லி அந்த நரகத்தை பத்தி சொல்லக்குள்ள நரகத்துல 19 இருக்கு. நான் கிட்டத்துல பார்த்தேன் ஒரு புத்தகம் உண்டு. சுப்ஹானல்லாஹ் 19 பத்தி எழுதியிருக்கிறார். அது என்னதான் எழுதி அப்படி. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, நான் சுருக்கமா உங்கள்கிட்ட சொன்னேன், யாராவது எங்கள்கிட்ட கேட்டா குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க கேளுங்க, குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்க என்ன இல்ல.